தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயம். சங்கீதம் 122 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த சங்கீதம் தாவீது பாடிய ஆரோகண சங்கீதம். ஆலயத்திற்கு போவதற்கும் மகிழ்ச்சியாய் போவதற்கும் அதிக வேறுபாடு உள்ளது. நாம் ஆலயம் செல்லும்போது எப்படி செல்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆலயம் செல்வதற்கு தாவீது மகிழ்ச்சியாயிருக்க காரணம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் கர்த்தரை தேடவுமே மகிழ்ச்சி அடைகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் மீகா தீர்க்கதரிசியும் கூறும்போது, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று கூறுகிறார். 2 பேரும் 2 காலகட்டங்களில் வாழ்ந்து வந்தவர்கள். ஆனால் ஆவியின் ஏவுதலால் எழுதினதின் மூலம் 2ம் ஒரே கருத்தாய் உள்ளது. பிரியரே, தாவீதுக்கு இருக்கும் மகிழ்ச்சி நமக்கும் இருக்கிறதா? நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் ஆராதிப்பதற்காக கூடி வரும் மக்களிடையே ஒரு மனமும் அன்பும் இருக்க வேண்டும். பிரிவினைகள், போராட்டங்கள், எதிர்குழுக்கள், ஒற்றுமையின்மை, பொறாமை ஆகியவை இருந்தால் மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்க முடியவே முடியாது. ஆலய ஆராதனைகளில் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து உற்சாகமாய் கர்த்தரை புகழ்ந்து பாடி அவருக்கு நன்றி செலுத்துவது மிகவும் முக்கியமானது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்காக ஜெபிப்பது நம் ஒவ்வொருவருடைய முக்கிய கடமையாக உள்ளது. ஆலயம் போகும்போது தாவீதை போல மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமெனில் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டுமென்று இயேசு கூறுகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் ஆலயத்திற்கு கடந்து போகிறோம். ஒரு மனதோடு அன்போடு சகோதர சிநேகமுடையவர்களாய் உம்மில் இருக்கிற அன்பை பகிர்ந்து கொண்டு ஆராதிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்ற தாவீதின் மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.